அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நமது சித்திகம் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இப்போது நாம் அகரம் என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருளை பார்க்கப் போகிறோம். அகரம் என்பது எல்லாவற்றிற்கும் தொடக்கமாக உள்ளது. ஆதிபகவன் என்கிற இறைவன் எல்லா படைப்புகளுக்கும் தொடக்கமாய் உள்ளார் என்று திருவள்ளுவர் முதல் குறளில் சொல்லியிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த அகரமாகிய எழுத்திலிருந்து தான் எல்லா எண்களும் உண்டாயின என்பதை தற்போது ஆதாரத்துடன் இங்கு பார்க்கலாம். ஆ என்ற எழுத்திலிருந்து தான் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஆகிய அனைத்து எண்களும் உருவாகி உள்ளதை இந்த படத்தை விரிவுபடுத்தி பார்த்தால் உங்களுக்கு புரிந்துவிடும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அனைத்திற்கும் தொடக்கமாய் உள்ளார். வள்ளலார் இன்னொரு பாடலை இங்கு காண்போம். கடவுள் ஒன்றே ஒன்றென்று காசினியுள்ளோர் கண்டு கொள்ள சுடரும் ஜோதி தயவோடு தூயக வானில் தோன்றிடவே அடரும் துன்பிருள் அகன்றது கான் அடுக்கு இன்ப வாழ்விங்கே திடமார் ஞான சன்மார்க்கம் தேர்ந்து கொள்வீர் ஜகத்தீரே. அதாவது கடவுள் ஒருவர்தான், உலகத்து மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜோதியுடைய அருளால், தயவோடுன்னு அருள், அதாவது அருட்பெருஞ்சோதியுடைய அருளால் நாம் அதை உணர வேண்டும். துன்பங்கள் அனைத்தும் நம் வாழ்விலிருந்து நீங்கி இன்பம் மலர வேண்டும். நல்ல உறுதியான மனத்துடன் சன்மார்க்க நெறியை அனைத்து மக்களும் ஒழுக வேண்டும் என்று உலக மக்களை அழைக்கிறார். அதே போன்று உலகத்தின் தலையான சிறந்த ஆன்மீக நூலான நான் கருதும் வள்ளலார் அருளிய திரு அகவல் எழுதப்பட்ட நாள் இன்றுதான். சித்திரை மாதம் 8ஆம் நாள் வியாழக்கிழமை ஆகிய இன்றைய நாளில் இந்த திரு அகவலை அருளினார். ஆங்கில தேதி 18/4/1872 ஆகும். நீங்கள் தினமும் திரு அகவலை பாராயணம் செய்து வர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க அருளுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். நன்றி.